சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு குக்கிராமமான தன் சொந்த ஊரில் இருக்கும் அம்மாவுக்கு பாலு அமெரிக்காவிலிருந்து போன் செய்தான். 5 பிள்ளைகளை பெற்றும் தான் தனிமையில் இருப்பதை பெரிதுபடுத்தாமல் உத்தியோக காரணங்களுக்காக எல்லோருமே வெளியூரில் இருப்பதை நினைத்தும் சமீபத்தில் மறைந்து போன தன் கணவரை நினைத்தும் கவலைப்படும் அம்மா. எப்போதும் பிள்ளைகள் போனில் பேசினாலும் அவர்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காக சந்தோஷமாகவும் பேசுவார். அந்த பகுதியில் யாருக்கு என்ன குறை நேர்ந்தாலும் தான் முன்னின்று தீர்த்து வைத்து நல்லது செய்யும் ஒரு உன்னதமான நல்ல மனிதர்தான் பாலுவின் அப்பா சீதாராமன். அவர் மறைவின் போது அந்த பகுதி மக்களை கண்ணீர் விட்டு துடித்து கதறிய காட்சி இன்னும் கண்ணை விட்டு நீங்கவில்லை. மரணம் யாரை தான் விட்டு வைத்தது என்று தான் சொல்ல வேண்டும். அம்மா குரலில் ஏதோ ஒரு வித்தியாசம். என்னம்மா, என்னாச்சுமா? உடம்பு கிடம்புக்கு முடியலையாமா? பணம் வந்து சேர்ந்துச்சாமா? பாலு கேட்டான். இல்லையா, நான் நல்லா இருக்கேன், பணமெல்லாம் வந்துருச்சு. நீ எப்படியா இருக்க? அம்மா நலம் விசாரிக்க ஆரம்பித்தார். பாலுவுக்கு மனதிற்குள் ஏதோ ஒரு நெருடல். அம்மாவை திரும்ப திரும்ப கேட்டான். இனி அம்மா மறைக்க விரும்பவில்லை. ஐயா, நீ மனசு சங்கடப்படாத. நம்ம முருகையா மாமா இல்லையா, அவன் பொண்டாட்டி இருளாயி ராத்திரி மருந்து குடிச்சிட்டு செத்து போயிட்டாயா. ஏதோ மாமியா மருமாவுக்குள்ள சண்டையா, அதை புருஷன் கேட்கலன்னு இந்த சண்டாளி இப்படி பண்ணிப்புட்டாயா. அம்மாவின் தொண்டையில் துக்கம் வார்த்தைகளை வரவிடவில்லை. பாலு பதறி போனான். அவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தொடர்ந்து அவனால் போனில் பேச முடியவில்லை. பாலுவின் தந்தை மறைவுக்கு பின்பு அந்த ஊரில் எல்லாமே துரதிர்ஷ்டவசமாக தான் நடக்கிறது. அவர் உயிரோடு இருந்தபோது தன் பிரச்சனைகளை யார் வந்து சொன்னாலும் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து பக்குவமாக பேசி பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து வைத்து விடுவார். இன்னும் என்னவெல்லாம் நடக்க காத்திருக்கிறதோ என்று வேதனையுடன் பாலு சோஃபாவில் சாய்ந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். 25 வருடங்களுக்கு முன்பு முருகையா கையில் 8 மாத கைக்குழந்தையோடு தன் மனைவி இருளாளியை அழைத்து கொண்டு கொட்டும் மலையில் இடி மின்னலோடு கூடிய அந்த கும்மிருட்டில் தன் வீட்டு கதவை தட்டியது தன் கண் முன்னே வந்தது. இவையெல்லாம் ஏதோ நேற்று நடந்தது போல இருந்தது பாலுவுக்கு என்று தான் சொல்ல வேண்டும். கதவை திறந்து யாருன்னு பாரியா, ரசம் அடுப்புல கிடக்கு, கொதிச்சு போயிட்டா ரசம் வாய்க்கு விளங்காது என்ற அம்மாவின் குரலை அடுத்து பாலு கதவை கஷ்டப்பட்டு திறந்தான். அப்போது பாலுவுக்கு ஒரு 8 அல்லது 9 வயது இருக்கும். இருட்டில் யாரோ நிற்பது தெரிந்தது. பாலுவை பார்த்தவுடன், மச்சான் இல்லையா? மருமையனே. முருகையா. இல்ல மாமா. பாலு, யாருடா இந்த அடமலையில? அம்மா குரல் அடுப்படியிலிருந்து ஒலித்தது. நான் தான்க்கா, முருகையா. அக்கா, சத்த இங்கிட்டு வந்துட்டு போக்கோ. அம்மா வெளியே வந்தான். முருகையா ஒரு கிழிந்த சாக்கை மடித்து தன் 8 மாத பெண் குழந்தை நனையாமல் இருக்க மேலே கொங்காணியாக போட்டுக்கொண்டு மனைவியோடு நனைந்து நடுங்கி நின்றதை பார்த்த அம்மா, அட படுபாவி, ஏண்டா புத்தி இப்படி கெட்டு போச்சு உனக்கு? பச்சை பிள்ளைய நனைய விட்டுக்கிட்டு அங்க நினைக்கிற, உள்ள வாடா முதல்ல, இந்தா தலைய தோற்றடா என்று தன் முந்தானையை எடுத்து கொடுத்த தன் கூட பிறக்காத அக்காவை பார்த்தவுடன் முருகையா கதறி அழுதே விட்டான். அக்கா, எங்க அப்பா என்னையும் என் பொண்டாட்டி பிள்ளையும் வீட்டை விட்டு வெளியே போடான்னு அடிச்சு விரட்டிட்டாருக்கா. இருளாய்க்கும் அவருக்கும் என்னமோ பிரச்சனைக்கா. நான் எங்கக்கா போவேன்? எனக்கு யாருக்கா இருக்கா? மச்சான் வந்தவுடனே ஒரு முடிவு பண்ணணும்க்கா, அதுக்கு தான்க்கா இங்க வந்தேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தான். சரி சரி, நீ உள்ளவா முதல்ல. மச்சான் வெள்ளனை தாண்டா வருவாரு, நீ ஒன்றும் கவலைப்படாம இரு. இந்தாடி இருளாயி, அங்கன கொடியில என் மட்டும் பழைய சீலை கிடக்குதுடி, எடுத்து கட்டிக்கிட்டு இந்த ஈர துணியை மாத்தடி சட்டுன்னு. பச்சை புள்ளக்காரி, உடம்புக்கு எதுக்கும் வந்துட போகுது என்று சொன்னார். பொழுது வெடிந்தது. அடைமலை விட்டு வானம் வெளுத்திருந்தது. எல பாண்டி, நம்ம பனைமரத்தில் கொஞ்சம் ஓலை வெட்டி ஆடவும். டேய் முருகையா, இங்கன கிழக்கு பக்கத்தில் எரவானத்தில் ஓலையை மேய்ஞ்சி குடிசையை போட்டுக்கடா. சீதாராமன் சொல்லி முடித்தார். முருகையாவுக்கு மேலும் 2 ஆண் குழந்தை பிறந்து இன்று நிம்மதியாக அந்த ஓல குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்தான். சீதாராமனின் கை குழந்தைகளை கூட தன் குழந்தைகளைப் போலவே கைக்குள்ளேயே போட்டு பாசத்தோடு வளர்த்தான் என்றுதான் சொல்ல வேண்டும்.
முருகையாவின் தந்தை ராமச்சந்திர வேளார் கோவில் பூசாரி ஆதலால் மிகவும் கட்டுப்பாடு மிக்கவர். தன்னை ஒரு வார்த்தை கூட கேட்காமல் சீதாராமன் முருகையாவுக்கு தஞ்சம் கொடுத்தது இன்று வரை அவருக்கு கொஞ்சம் மன வருத்தம்தான். ஆனாலும் நல்ல மரியாதைக்குரிய மனிதர் என்பதாலும் அவர் செய்தால் அது சரியாக தான் இருக்கும் என்ற அவ்வட்டார மக்களின் அபார நம்பிக்கையின் காரணமாகவோ என்னவோ ராமச்சந்திர வேளார் சீதாராமனிடம் இதுவரை அந்த விஷயம் பற்றி பேசியதே இல்லை. அந்த கிராமத்தில் இவர்கள் வேறு வேறு சமூகத்தினர் என்றாலும் அனைவருமே மாமன் மருமகன் என்று முறை வைத்து இரத்த சம்பந்த உறவுகளைப் போலவே உறவு கொண்டாடும் அந்த கிராமங்களுக்கே உரிய பண்பாடு இருந்தது. எந்த விஷயத்தையும் சீதாராமனின் ஆலோசனைப்படியே நடத்துவார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். எத்தனையோ பிரச்சனைகள் நடந்த போதிலும் அந்த பகுதிக்கு போலீஸ் இதுவரை வந்ததே இல்லை. கிராம கட்டுப்பாடு, உறவு முறை, வரம்பு, ஒழுக்கம் எல்லாமே இன்று வரை சிறப்பாக தான் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அக்காவின் அதிகாலை டீயை உறிஞ்சு கொண்டே, மச்சான், எனக்கும் குடும்பம் கொஞ்சம் பெருசாயிருச்சு, இந்த குடிசையில கொஞ்சம் சிரமமா இருக்கு. நம்ம கம்மாக்கரையில் இருக்கிற வரகாம்பு பூஞ்சையில ஒரு குடிசை போட்டுக்கிறேன், கூடவே புஞ்சைய பாத்துக்கிறேன் மச்சான் என்றான் முருகையா. பதிலுக்கு சீதாராமன் சிரித்து கொண்டே, கேட்டியா சங்கதிய, உன் தம்பி வரகம்புஞ்சைய பாத்துக்கிறேன்னு சொல்றான் பாத்தியா என்று கொட்டத்தில் பசுவுக்கு தவிடு வைத்து கொண்டிருந்த தன் மனைவியிடம் சொன்னார். சரி, அவன் சொல்றது நியாயம்தானே. கையில 8 மாச குழந்தையோட வந்தான், இப்ப கூடவே 2 பயலாயிட்டாங்க. நம்ம புஞ்சையும் புதியில தானே கிடக்கு, அவன் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றானே, பாத்துக்கிட்டும் என்றாள் பதிலுக்கு அம்மா என்று தான் சொல்ல வேண்டும். முருகையா மாமா முன்னாடி மாதிரி ஏமா நம்ம வீட்டுக்கு வர்றதில்ல? பாலு எப்போது விடுமுறைக்கு தன் சொந்த ஊருக்கு சென்றாலும் கேட்பது உண்டு. அவனுக்கு பேரம்பேத்தி ஆய் போச்சியா. மூத்தவ பாண்டியம்மாளுக்கு இது 3வது பிரசவமா, இருளாயி அங்க போயிட்டா. இவன் மயம்புட்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு அல்லாடுறான் பாவம், இதுல எங்க இங்கன வர்றது என்றாள் அம்மா பதிலுக்கு. பாலுவுக்கு வெடிந்ததையே தெரியவில்லை. அப்படியே சோஃபாவில் சாய்ந்தவன் கண்ணயர்ந்து விட்டான். மனசு கேட்கவில்லை. மறுபடியும் போனை எடுத்தான். இப்போது இந்தியாவில் பொழுது சாயும் நேரம்தான். அம்மா தூங்கி இருக்க மாட்டாள். எதிர்முனையில் அம்மா அரசல் புரசலாக பதட்டத்துடன் போனை எடுத்து, யாரு பேசுறது? நான் தாமா பாலு. சொல்லி முடிப்பதற்குள், ஐயோ, அந்த வகுத்தறிச்சலை ஏயா கேட்குற? அந்த பாதகத்தி மருந்து குடிச்சது தாங்காம ஊரை ஒன்று கூடி அங்கே நிற்கையில இந்த பையன் முருகையா எல்லாரு கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு சுடுகாட்டு ஊரணி வேம்பில் தொங்கிட்டாயா. நான் என்ன செய்யுவேன்? இந்தா ஊரே அலறி அடிச்சு ஓடுதே என்று அலறி அம்மா போனை வைத்தாள். பாலு உறைந்து போய் நின்றான் என்றான்.